பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு யோவான் 1:9. உலகத்திலே வந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த இரட்சகர், விடிவெள்ளி நட்சத்திரம், நம்மை விடுவிக்க வந்தவர். இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து மீட்கவே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தேவ சாயலாக, தேவ மனிதனாக, ஹல்லேலூயா, இந்த உலகத்தில் வந்தார். தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமான ஜீவிதம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா? இல்லை இருளில் நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்ம இருளில் நடக்கிறவர்களாக இருந்தோன்னா நம்ம பாதாளத்துக்கு போவோம். வாலிப பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய நடத்தை, நம்மளுடைய சிந்தனை, நம்மெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து ஹல்லேலூயா பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? அவரை பின்பற்றுகிற நாமும் அப்படிப்பட்ட பிரகாசிக்கிற ஒளி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். ஐ ஆம் த லைட்டுன்றார். ஆனால் நம்ம அந்த லைட்டை பின்பற்றவர்களாக இருக்கிறோமா? இந்த வேதத்தை, அப்படிப்பட்ட லைட்டாகிய ஆண்டவர், ஜீவ ஆத்துமாகிய ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். எந்த வார்த்தையினால நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, மனம் திரும்பணும். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கை இருளடைஞ்சிருக்கிறது ஏசப்பா, எங்களை பிரகாசிக்க செய்யணுமே. எங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை ஏசப்பா, எங்களோடு நீங்கள் பேசணுமே. எங்களுக்கு விடிவெளி நட்சத்திரமாக எங்கள் வீட்டு மேலே வரணுமே. ஆண்டவரே, மேய்ப்பர்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் உங்களுக்கு நற்செய்தின்னு சொன்னீங்களப்பா, அதுபோல் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு நற்செய்தியை தாங்க, சுக செய்தியை தாங்க, எங்கள் சுக வாழ்வை துளிர்க்க செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கேட்போமா? அவர் இந்த உலகத்திற்கு வந்ததுக்கு காரணமே மனுஷனாகிய நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க மாத்திரம்தான், வேறு எதற்குமே இல்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தினால் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது பிரகாசிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்கள் முகம் பிரகாசிக்கும். நம்ம இடத்துல நம்ம இருள் இல்லாதபடினால, நம்ம இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு இருளே இல்லாததுனால நம்ம முகம் எப்போதும் பிரகாசிக்கும். வேதத்தை வாசிங்க, கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு கேட்கலாமா? ஆண்டர்கிட்ட கேட்கலாம். ஆண்டர் நமக்கு தருவார், நமக்கு உதவி செய்வார். நம்ம ரட்சகர் நம்மோட கூட இருக்கிறார். நம்ம இமானுவேல், காட் இஸ் வித் அஸ்ன்னு சொன்னது போல் அப்படிப்பட்ட இமானுவேல் நம்மளோடு கூட இருக்கிறார். நமக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போறா? ஏசாயா 9:2 சொல்லியிருக்கிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த காலை வேலைக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும் நாங்கள் ஆசைப்படுறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் நீங்கள் போக்குங்க ஏசப்பா. அப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களுக்கு எடுத்து போட்டுடுங்க ஆண்டவரே. விடிவெளி நட்சத்திரம் எங்கள் இருதயத்திலும் எங்கள் வீடுகளிலும் வந்து சேர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம், திக்கற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஏழைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், அதிகாரிகளுக்காக, கர்த்தாவே ஆளுகை செய்வர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் எங்கள் இருதயங்களில் வாங்க ஏசப்பா. வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் தொடுங்க ஆண்டவரே. அவர்கள் கேட்கிறதை யாவையும் கர்த்தர் பெற்றுக்கொள்ளுங்க. உதவி செய்யுங்கப்பா. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். Have a blessed day. Wish you a happy Christmas. Bye. Praise the Lord.